கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இந்த தொடர் போதனையில் அல்லவா. ஆகையால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை எப்படி வழி நடத்துகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே அவர்தான் தேடி வந்தார். தேடி வந்து நம்மளை எப்படி வழி நடத்துகிறார் அது நமக்கு முக்கியமாக தெரியணும். ஏனென்றால் அவருடைய வழிநடத்தலை நாம் அறிய வேண்டும். ஏனென்றால் நம்ம எத்தனையோ பாவங்கள் ஏதோ விதம் செய்தால், ஆனாலும் பாருங்கள், நம்மை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். நேசித்து நம்மளை வழிநடத்துகிறார். நமக்கு தேவையான போஷாக்களை தருகிறார், பண உதவி செய்கிறார். ஏற்ற நேரத்தில் நம்ம ஏதாவது ஒன்றில் சிக்கிக்கிட்டோம்னா அதிலிருந்து மீட்டெடுக்கிறார். இப்படிலாம் செய்த அந்த தேவன் ஏன் என்னை இப்படிலாம் வழி நடத்துகிறார்? ஏன் என்னை தேடி வந்தார்? எதற்கு என்னை இந்த அளவுக்கு நேசித்தார்? உங்களுக்கு தெரியணும். ஏனென்றால் அந்த பூமியிலே உங்கள் மேல் அனாதி அன்பு வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை நீங்கள் கவனிக்கும் பொழுது உங்களுடைய உடம்பில் இருக்கிற அந்த இது அப்படி அந்த முடியானது அப்படியே சிலிர்க்க வேண்டும். அப்படி உங்களுடைய அந்த வார்த்தை உங்களுக்குள்ளத்தில் அப்படி செல்ல வேண்டும். தேவன் இந்த அளவாக என்னை நேசிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் தேட வேண்டும். வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். பாருங்கள், அவருடைய வார்த்தை நான் சொல்கிறேன். நாம் செய்த நீதியின் கிரிகளின் மித்தம் அவர் நம் இரட்சியாமல் தமது இரத்தத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவினுடைய புதுப்பித்ததினாலும் நம்மை ரட்சித்தார். நம் தேவன் பாருங்க, நம்ம எப்படி வழி நடத்தினார்னு இப்போ தெரியுதா உங்களுக்கு? தேவன் அவர் வழி நடத்தின விதமே பாருங்க, உங்கள் கிரியில் அவர் செய்யலை. நீங்கள் நினைக்கலாம், நான் கரெக்டாக வாரம் வாரம் சர்ச்சைக்கு போயிடுவேன், வாரம் வாரம் அதை செய்வேன், இதை செய்வேன், இப்படி செய்வேன், பைபிள் எழுதி ஏதாவது சென்ட் பண்ணுவேன், அப்படி இப்படி நிறைய வந்திருக்கு விஷயங்கள். பார்த்தீங்கன்னா நிறைய இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ஏகப்பட்ட வந்திருக்கு. சபைக்கு இந்த வாரம் வாரம் வந்துடணும், இந்த சண்டே கிளாஸுக்கு கரெக்டாக வந்துடணும், திங்கக்கிழமை ப்ரேயர், வெள்ளிக்கிழமை ப்ரேயர், இப்படி எல்லாத்துலேயுமே சொல்லுவாங்க. நான் எல்லாம் கரெக்டாக செய்கிறேன், ஆனால் ஆண்டவர் என்னை கைவிட்டார் அப்படிம்பாங்க. கிரியை அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? கிரியை தான் பண்ணுறாங்க. அதாவது நான் ஒன்று செய்வேன், ஆனால் ஆண்டவர் செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம். நான் ஒன்று செஞ்சால் அது கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறது ஒரு வைராக்கியத்துக்குள்ளே அவங்க இருக்காங்க. ஆனால் தேவன் நம்ம அதுக்கப்புறம் எப்படி ரசி நீங்கள் நினைக்கிங்க உங்கள் கிரியையினால தான் ஆனால் தேவன் கிரியின் மூலமாக உங்களை ரட்சிக்கலைங்க. பாருங்கள், தமது இரக்கத்தின்படி அவர் உங்களை இரக்கம் பண்ணியிருக்கிறார். அவருடைய இரக்கம், நீங்கள் செய்தெல்லாம் பாவத்தில் தான் அந்த பூமியை நிறைஞ்சு கிடக்கு. ஆனாலும் பாருங்கள், நாதி அன்பு தேவன் பாருங்கள், அந்த இரக்கத்தின் தேவன் உங்கள் மேலே மனதுருகி இறங்கி அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். மறுஜன்மம் முழுக்கினால் மறுபடியுமே உங்களை திருத்தி புது சிருஷ்டியாக்குறார். அதாவது உங்களை வாஷ் அவுட் பண்ணி எப்படி புதுசாக எப்படி ஒரு மனுஷனை எப்படி பண்ணவங்களை பாருங்கள், அந்த மாதிரி புதுசாக எல்லாமே இதை எல்லாமே புதுசாக மறுஜென்மத்தினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதுப்பித்ததினாலும் தம்மை ரட்சித்தார். பரிசுத்தாவி, தேவனுடைய பரிசுத்தாவி, அவருடைய மூலமாக நீங்கள் ரசிக்கப்படும் போது தேவனுக்குள்ளே பாருங்கள், நீங்கள் ஏதாட்டு ஒரு பிரசங்கம் கேட்டிருப்பீங்க, எங்கேயாட்டு ஒரு ஊழியக்காரர் கேட்டிருப்பீங்க, யாராட்டு உங்களுக்கு பைபிள் கொடுத்து இதை படிங்கன்னு சொல்லியிருப்பீங்க. இப்படி உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியான இதன் மூலமாக தான் கிரியேட் பண்ணியிருப்பார் இல்லையா? இல்லைன்னா ஜும்புமா மணி அப்படி அப்படின்னு ரசிக்க அப்படி இல்லை. தேவன் உங்கள் மேலே ஒரு அன்பு வச்சிருக்கிறார், அதனால தான் ரசிக்கப்பட்டீங்க. பாருங்கள், இப்படி தான் எல்லாருமே தேவனுக்குள்ளே வந்தவங்க. அவங்கள தேர்ந்தெடுத்ததே தேவன் தான். அதே பெரிய பாக்கியம். அதே நீங்கள் யோசித்து பார்க்கணும். இந்த அளவாக என் மேலே இறக்கமுன்னா நீங்கள் எத்தனையோ பாவங்கள் பண்ணியிருப்பீங்க, எத்தனை விதமான காரியங்களை ஈடுபட்டிருப்பீங்க, அங்கே எங்கே போயிருப்பீங்க, உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயமானலாம் உங்களுக்குள்ளே தெரியும். ஐயோ, நான் இவ்வளோ பெரிய பாவியாக இருக்கேன்னு என்னை தேடி வந்தாரே. ஏனென்றால் உங்களை வைத்து ஒரு நோக்கமும் திட்டமும் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அதை நிறைவேற்றணும்ல. நீங்கள் என்ன பண்ண அதெல்லாம் அவர் பார்க்குறதே கிடையாது. உங்களை மறுபடியும் அவர் கொண்டு வந்துடுவார். நீ அதெல்லாம் விட்டு, ஏனென்றால் நீங்கள் அதை பார்க்கும் பொழுது ஐயோ இந்த மாதிரியாருன்னு சொல்லி அதிலிருந்து நீங்கள் விடுதலை ஆயிடுவீங்க. முழுமையாக உங்களை வாஷ் அவுட் பண்ணி புது ஜென்மம், அதாவது புதுசாக உங்களை அவர் எடுக்கிறார். எப்படி? அவருடைய இரக்கத்தின் மூலமாக உங்களை புதுசாக அவர் இரக்கத்தின் மூலமாக எடுத்து என்ன பண்ணார் பார்த்தீங்களா? அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவினுடைய புதுப்பிக்கத்தலுக்காக பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே வைத்து தான் உங்களை அவர் ரட்சித்தார். சும்மா உங்கள் கிரியைனாலெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் பரிசுத்தாவி உங்கள் மேல் வைத்து அவருக்குள்ளே தேவன் அந்த என்மேல் இந்த பிசாசுக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லி இப்போது உங்களுடைய உள்ளத்தில் கிறிஸ்து இடம் கொண்டு இருக்கிறார். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது.
இப்போ யார் இருக்கிறா? கிறிஸ்து. இப்போ கிறிஸ்துவுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது என்னடாங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்களுடைய சுபாவங்கள் மாறும். உங்களுடைய கண் பார்வைகள் மாறும். உங்களுக்கு இருக்கிற குணங்கள்லாம் வெளியே போகும். நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ஆற்றல்கள் பெருகும். உங்களுக்கு ஒரு கற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, அது உடனே 10 நாள்ல கற்றுக்கொள்ளது 5 நாள்ல கற்றுக் கொடுங்க. இல்லைன்னா 2 மாதம் கட்டணும், ஒரே மாசத்துல இரண்டில் தேவன் உங்களுக்குள்ளே வந்து உலாவ ஆரம்பிச்சிட்டார், பரிசுத்த ஆவியானவர். அவர் ரட்சிக்க அதன் மூலமா ரட்சிக்கப்பட்டதுனால என்ன நடந்துச்சுன்னா, இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்து, ஆற்றல்கள்லாம் பெருக ஆரம்பிச்சிடும். இப்படிதான் தேவன் உங்களை தேடி வந்தார். தேடி வந்து ரட்சித்தது இது உங்கள் கிரியையினால் அல்ல. அவருடைய அன்பு, அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பரிசுத்தத்தின் மூலமாக அந்த ஆவி உங்களுக்குள்ளே வைத்து தேவன் உங்களுக்குள்ளே வர அவர் இடம் கொடுக்கிறதுக்கு நீங்கள் அந்த இடத்துல இடம் கொடுத்தீங்க. கர்த்தர் மேல் அனாதி அன்பு வச்சிங்க. அதனால் உங்களுக்குள்ளே அவர் வந்து இப்போ இருக்கிறார். ஆகையால் நீங்கள் அதை நினைக்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு உற்சாகம் வரணும். ஆகா, நான் எத்தனை விதமான தவறுகள் செய்தாலும் என் தேவன் இப்போ என் உள்ளத்தில் இருக்கிறாரா அப்படின்னு உங்களுக்குள்ளே அதை நினைக்கணும். எப்போதும் நினச்சிக்கிட்டே இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே, கர்த்தாவே காலையில் எழுந்திரிச்ச உடனே என் கூடவே இருக்கிறவரே உமக்கு நன்றி. இந்த காலையில் வேலைகளில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் நீர் எனக்கு கூட இருக்கிறவர் நன்றி. நான் வேலை செய்கிற இடத்துல என்னுடைய கையிட்ட காரியங்களை ஆசீர்வதித்தவரே நன்றி. எனக்கு சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவரே உமக்கு நன்றி. இப்படிலாம் சொல்லணும். சொல்லும் பொழுதுதான் தேவன் அந்த ஆசீர்வாதத்தின் மழையை உங்கள் மேல் பெறு. நீங்கள் ஏதாட்டு இப்படி கிரியை பண்ணி அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொன்னால் ஒன்றும் நடக்காது. தேவன் மேல் அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும். அப்படி வார்த்தைகளை சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருகிறார். வரும்பொழுது தான் நீங்கள் ரட்சிக்கப்படுங்க. அந்த மாதிரி ரட்சிப்புக்குள்ளே வந்த உடனே என்ன நடக்குன்னா, இந்த மாதிரி மறுஜன்மம் உங்களை புதுசாக வாஷ் அவுட் பண்ணி கிளீன் ஆக்கி உங்களுக்கு புது இதயமே கொடுத்து உங்களை புது சிருஷ்டியாக ஆக்கியிருக்கிறார். ஆக நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்குது. நீங்கள் நீதிமான். அதான் நீங்கள் சொல்லணும், நான் நீதிமான் என்று சொல்லி. நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன். நீதிமான்ங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த வந்து நீங்கள் செய்கிற அந்த கேரக்டரை பொறுத்து இல்லை. ஏற்கனவே தேவன் அதிலிருந்து உங்களை பிரித்தெடுத்து அதற்கு ஒரு இது கொடுத்துருக்காரு. இனிமேல் நான் ஆளுகிறேன் உன் இதயத்தில் சொல்லி உன்னை நீதிமானாக்கியிருக்கேன்னு சொல்லி அவர் உங்களுக்கு கொடுக்குறார் வாக்கு. இப்படி தான் நீங்கள் அதை ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கணும். கேட்கும் பொழுது கர்த்தர் எந்த அளவுக்கு நான் இப்படி இருந்துமே என்னை எப்படி வழி நடத்துகிறாரா, அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் பார்த்தீங்களா? நீங்கள் உங்களுடைய கிரியையினால் அல்ல, அவருடைய அன்புனாலும் அவருடைய கிருபையினாலும் அவருடைய காருண்யத்தின் ஒரு கிருபையினாலுமே உங்களை ரசித்தார். ஆகையால் தேவனுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் குறிப்பாக இருக்க வேண்டும். தொடர்ந்து கேளுங்கள். புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து கேட்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.